இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழனி போயிருந்தோம். நம்ம பழனி மலையிலேருந்து பார்த்தா இடும்பன் மலைன்னு ஒன்று தெரியும். அது படி வந்து 540 படி ஏறினா தான் நம்ம இடும்பனை போய் பார்க்க முடியும். இடும்பனை தரிசனம் செய்வதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த பில்லி சூனியம், ஏவல் இதெல்லாம் நம்ம விட்டு விலகும். அப்புறம் பணவரவு, வீடு கட்டணும், குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி நம்ம இடும்பன்கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா அது நடக்கும்னு அங்கே இருக்கிற குருக்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு வந்து இடம் வச்சுருந்தாங்க. குட்டி கல் வந்து பெரக்கி பெரக்கி வைப்பாங்க. நான் இது வரைக்கும் பழனி மலையில் கட்டியிருக்கேன். பழனி மலை முருகன் கோயிலில் கட்டியிருக்கேன். இடும்பன் மலையில் வந்து இப்போ தான் நாங்கள் கட்டுறோம். கல் தேடுறதுக்கு ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இடிஞ்சு போன அந்த கல் வச்சுருந்தாங்களே அதுலேருந்து எடுத்து தான் நாங்கள் 2 இது கட்டியிருந்தோம். இப்போ வாங்க நான் உங்களுக்கு இடும்பன் வந்து எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இது வரைக்கும் இடும்பன் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். போகாதவங்க போய் தரிசனம் பண்ணுங்கள், நன்மைகள் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்